வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நண்பர்கள் சொன்னீங்க, சார் எனக்கு சாப்டர் வைஸாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸில், அதாவது லாபம் நட்டம் சொல்லும்ல, அதில் ரயில்வே தேர்வு இருக்குது. ரயில்வே மட்டும் கிடையாது, ரயில்வே, எஸ்எஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வச்சுக்கங்களேன். மெயினாக ரயில்வே எக்ஸாம் எப்படி படிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சில பேர் நிறையா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறீங்க. நீங்கள் சில எப்படி படிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் படிக்கிறீங்க. அப்போ எப்படி படிக்கக்கூடாதோ நீங்கள் படிச்சிங்கனாக்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஜெயிக்க முடியாது இல்லையா? அதனால் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, ரெண்டு சொல்ல போகிறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் நான் எது வேண்டாம்னு சொன்னனோ அந்த மாதிரி படிச்சிட்டிங்கனாக்க நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் கொஷின் பண்ணலாமா? The selling price of 12 articles is equal to cost price of 15 articles. Find gain percentage கேட்குறாங்க. இது நார்மல் மெத்தட் எப்படி செய்வாங்கன்னாக்க, இப்போ எதுவுமே கொடுக்கறனால, ரூபா கொடுக்கறனால எக்ஸ்னு வச்சுக்குவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் எக்ஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிக்கல், 15 ஆர்டிக்கலோட விலை என்னது? 15 எக்ஸ் தான். ஒரு பொருளுக்கு எக்ஸ்னா 15 பொருளுக்கு 15 எக்ஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் 12 எக்ஸ். அப்போ ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் நமக்கு தெரியும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் அப்படின்னா மொத்தம் ரூபா 15. அதில் 12 டிவைட் பண்ணிங்கனாக்க என்ன கிடைக்கும்? ஒரு ஆர்டிக்கிளோட விலை கிடைக்கும். அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ரெண்டையும் செப்பரேட் பண்ணமாக்க கெயின் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸை கழிச்சிங்கனாக்க x/4. அப்போ கெயினுக்கு ஃபார்முலா கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன் 100. இப்படி போய் x/4 100 அடிச்சு கொடுத்தீங்கன்னாக்க 25%. இப்படிதான் நீங்கள் சில பேர் செய்வாங்க. சில பேர் அந்த மாதிரி செய்யாதீங்க. அதிகபட்சம் 5 செகண்ட் அந்த கணக்கு செஞ்சிடலாம், 5 செகண்டில். இப்போ இது எய்ம் ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரே ஸ்டெப் தான், வேறு எதுவுமே கிடையாது. கெயின் பர்சன்டேஜ். நீங்கள் வாங்கினது 12 ஆர்டிகல்ஸ், செல்லிங் ப்ரைஸாக 12 ஆர்டிகல்ஸ் காஸ்ட் ப்ரைஸாக 15 ஆர்டிகல். அப்போ 15 ஆர்டிகல் வாங்குறீங்க, அதே ரூபாய்க்கு 12 ஆர்டிக்கலை விற்கிறீங்க. புரிஞ்சுதா? இப்போ 15 ஆர்டிக்கல் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க. அப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு 15 ஆர்டிக்கல் வாங்கிட்டீங்க. இப்போ 15 ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு 12 ஆர்டிக்கலும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ மீதி இருக்குது? நம்மகிட்ட லாபம் 3 தானே நம்மகிட்ட இருக்குது. 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா வாங்கிட்டோம். இப்போ கையில் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 3 ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது கிளியர்? அப்போது 12 விற்றா உங்களுக்கு எத்தனை லாபம் இருக்குது? 3 ஆர்டிக்கல் கையில் இருக்குது. அப்போ 12 விற்றா 3 லாபம். அப்போ 100க்கு என்ன? 1 3 4 3 25. அப்போ 25%. இப்படித்தான் நீங்கள் இந்த கணக்கை இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செஞ்சீங்களோ இல்லை வேறு மாதிரி இல்லை, ஷார்ட்கட்டுகள் லிங்க்தியாக போடுவாங்க சில பேர், அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்க அப்படி செய்யக்கூடாது. ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னாக்க வெல் அண்ட் குட். இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ் வச்சோ இல்லை எக்ஸ் இல்லாமல் சில பேர் செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்க அதை அவாய்ட் பண்ணுங்கள். இனிமேலாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி படிக்கக்கூடாது, இந்த கணக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களவே எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சில பேர் ஒரு 5 செகண்ட் வீடியோவுக்கு ஒருத்தர் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது கமெண்டை பார்த்தா லட்சக்கணக்கான கமெண்ட் போகுது, லைக் போகுது, சப்ஸ்கிரிப்ஷனும் போகுது. வாழ்க்கைக்கு முக்கியம். இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நிறையா லைக்கு, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்க, நிறையா கமெண்ட் பண்ணிங்கன்னா, ரொம்ப முக்கியம் கமெண்ட் தான். ரொம்ப நிறையா கமெண்ட் பண்ணிங்கனாக்க எங்களுக்கு ஒரு துடிப்பு வரும். பயங்கரமாக படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு போட்டியாக நம்மளும் நிறையா படிக்கணும். நிறையா அவங்களுக்கு வீடியோ போடுவோம். போடுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஒரு கமெண்ட் இருக்கணும். 100 பேர் தான் 100 கமெண்ட் இருக்கணும். 1000 பேர் பார்த்தா 1000 கமெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வாங்க.
அந்த மாதிரி இன்டராக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு துடிப்பு வரும். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எனி டவுட்ஸ்? செகண்ட் சம் வந்து a fruit seller buys some article rate of 11 for rupees 10 and the same number, ரொம்ப முக்கியம் தான், the same number at the rate of 9 for rupees 10. If all the fruits are sold rupees 1 each, gain a loss எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இது நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மல் மெத்தட் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஈச் டைப். அப்போ நம்மளுக்கு 11 9 இருக்குது, அதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்க 99 வரும். அப்போ ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டுக்கு 99னா 2 டைப் ஆஃப் ஃப்ரூட்டுக்கு 2 மட்டும் 198. இது காஸ்ட் ப்ரைஸ் வேணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 ஆர்டிக்கல் 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லர் பைஸ் தானே, காஸ்ட் ப்ரைஸ், பைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ். 11 ஆர்டிக்கல் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ 11 ஆர்டிக்கல் 10 ரூபாய்னா 99 ஆர்டிக்கல் எவ்வளவு? 90 ரூபாய். இங்கே 9 ஆர்டிக்கல் 10 ரூபாய். அப்போ 9 ஆர்டிக்கல் 10 ரூபாய்னா 99 ஆர்டிக்கல் அளவு 110 ரூபா. ஸோ மொத்த அளவு 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்போது நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது? 198 தானே இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் 1 ரூபாய். அப்போ 198 × 1 198 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. செல்லிங் ப்ரைஸ் 198. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200. வாங்கின ரூபாய் 200 ரூபா. நீங்கள் விற்று இருந்தது 198 ரூபா. இப்போ எவ்வளோ நட்டம்? 2 ரூபா. இப்போ லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் 100. அப்போது லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை 100 200. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 200 தானே. அப்போ 2/200 அடிச்சு கொடுத்தா 1%. அப்போ 1% லாஸ்ன்னு அர்த்தம். இது இப்படிலாம் செய்யணும். 10/1 வச்சுங்களா. அதனால் இந்த கணக்கு இப்படி செய்ய வேணாம். கான்செப்ட் மோரலாக சேமாக இருக்கும், பட் வேகமாக போட்டுருவோம். அப்போ நம்ம எய்மோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? 11 ஆர்டிக்கல் வந்து 10 ரூபா, 9 ஆர்டிக்கல் வந்து 10 ரூபா. 10 ரூபா தானே, ரைட். அப்போது இது ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். நம்ம இந்த 9 வச்சு இங்கே மல்டி பண்ணுங்க, 11 வச்சு இங்கே மல்டி பண்ணுங்க. இந்த 9 வச்சு இங்கே மேலே மல்டிபிள், 11 வச்சு கீழே மல்டிபிள். மல்டிபிள் என்ன வந்திருக்கும்? 9 × 11 99, 9 × 10 90, 11 × 9 99, 11 × 10 110. அப்போ 200 இது ரூபா. மொத்தம் 198. 1 ரூபா தானே. அப்போ 198 ரூபா. அப்போ லாபமா நட்டமா? இது வந்து செல்லிங்கு, இது வந்து காஸ்ட். அப்போ 2 ரூபா நட்டம். அப்போ 200 ரூபாய்க்கு 2 ரூபா நட்டம். 2 சாணம் புள்ளி வச்சா 1%. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 1% ஆன்சர். இந்த ஸ்டெப்புமே தேவையில்லை. உங்களுக்கு புரியணும்னு சொன்னீங்கன்னாக்க இங்கே பாருங்களேன். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் 200 ரூபா காஸ்ட் ப்ரைஸ், நட்ட அளவு 2 ரூபா × 100. 0 0 0 அடிச்சலாம் 2 அடிச்சா 1%. இந்த ஸ்டெப்ஸுக்குலையா, இந்த ஸ்டெப்ஸே தேவையில்லாத நான் சொல்லுவேன். பார்த்தோன்னே சொல்லலாம் 1%, 2 டிஜிட் புள்ளி வச்சா 1%, 10%னா 1 டிஜிட் புள்ளி வச்சா 10%, அந்த மாதிரி நடத்தும் அது. அப்போ இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவான்? 2 ரூபா. அப்போ 2 டிஜிட் புள்ளி வச்சா 2 ரூபா வருது. அப்போ 1% ஆன்சர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சிட்டிங்கனாக்க வேகமாக போடலாம். இது டைம் ஆகும். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். இந்த மாதிரி சமூகம் தான். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நண்பர்களே, நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்க தாராளம் நேரடியாக வந்து படிச்சுக்கலாம். அங்கேயே ஹாஸ்டல் வச்சுருக்கோம். லேடிஸ் ஹாஸ்டல் நம்ம வச்சுருக்கோம், ஜென்ஸ் ஹாஸ்டல் 2 தெரு தாண்டி இருக்குது. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, வந்து நேரம் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு தான் கண்டிப்பாக நேரம் படிங்க. வாய்ப்பே இல்லைனாக்க நீங்கள் என்ன செய்யணும்? ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும். இந்த ஆன்லைன் கோர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க நம்மளுடைய வெப்சைட்டு www.aimeelearn.com. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்க நம்ம ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. ஸ்மால் அமௌண்ட்டை கட்டி படிக்கணும். அதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த யூடியூப் சேனல் 2700 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2700 கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ். நீங்கள் எடுத்து நோட்டு போட்டு எழுதி படிச்சிங்கனாக்க அப்படி பாஸ் பண்ணணும். 3 வழி இருக்குது, ஏதாச்சும் ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. இது புரிஞ்சதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3rd சம்மு ரயில்வே தேர்வுக்கு எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
தேர்ட் கொஸ்டின், a book vendor sold a book. ஒரு புக்கை விற்கிறார், லாஸ் ஆஃப் 10%, 10% லாஸ்க்கு விற்கிறார். had he sold it for rupees 108 more, he would have earned a profit of 10%. அதாவது 10% லாபத்துக்கு விற்றா அவங்களுக்கு 108 ரூபா அதிகமாக கிடைக்குதான். அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ புக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா, let the cost price of article be x னு சொல்ல போறோம். அப்ப செல்லிங் பிரைஸ் லாஸ், செல்லிங் பிரைஸ் வித் லாஸ் னு சொல்லிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் வித் லாஸ், லாஸ்னா என்ன செய்வான், கம்மியா தானே கிடைக்கும். அப்ப 10% 100 இருந்து 10 கழிச்சிக்கலாம் 90%, 90/100. அப்ப 0 அடிச்சிக்கலாம் 9/10x. இது வந்து செல்லிங் பிரைஸ் வித் லாஸ். இப்போ அந்த லாஸோட 108 ரூபா அதிகமாக கிடைக்குது. எப்போ 10% ப்ராஃபிட் கிடைக்கும் போது. என்ன மீனிங் அப்படின்னா 90% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 108 ஈக்குவல் டு 110% ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அதாவது இந்த 90%ஓட 108 கூட்டமாக உங்களுக்கு 110%, 10% லாபம் கிடைக்குன்னு சொல்றாங்க. இப்படி எழுதலாம். அப்போ 90%னா 90/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9/10. இது 108, இது 110/10. இதையும் அடிச்சிடலாம். இங்கே அடிச்சோமா, இங்கே கூட அடிச்சுக்கலாம். அப்போ 11/10 அப்படி வச்சுக்கோங்க. இந்த 9x/10 அங்கே கொண்டு மைனஸ் ஆயிடும், 108 அப்படியே வச்சுக்கோங்க. இது எல்சிஎம் 10 தானே, எல்சிஎம் 10 எடுத்தால் இப்போ 11x - 9x, இப்போ 2x/10. இப்போ 10 அங்கே கொண்டு போயிருங்க, டிவைட் வந்து மல்டிப்ளை டிவைட் ஆயிடும். அடிச்சு கொடுத்தீங்கன்னாக்க 540 ரூபா. இது இப்படி செய்யணும். இப்படி செஞ்சோமாக்க நம்மளுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால இப்படி செய்யக்கூடாது. அப்ப நம்மளுடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, 10% லாஸ் அப்படின்னா 90%, 10% ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளவு 110%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 108 ரூபாய். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 20%னா 108 ரூபாய். 2ஆல 2 பக்கம் டிவைட் பண்ணுங்க. 10% 2ஆல விட 54 ரூபாய். 100% ஒரு ஜீரோ சேர்த்துக்கங்க. 100% இங்க ஒரு ஜீரோ சேர்த்தா 540 ரூபாய். அப்புறம் ஆன்சர் என்னன்னாக்க 540. இந்த மாதிரி ஷார்ட்கட் நம்ம படிச்சுட்டோமாக்க எழுதவே தேவையில்லை, பார்த்தோன்னே செய்யலாம். 90%, 10% லாஸா 90, 10% ப்ராஃபிட்டா 110. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 20, 20%னா 108 ரூபா, 10% 54 ரூபா, 100% 540 ரூபா. இப்படி எழுதாம சொல்ல தெரியணும். இப்படி நீ போட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதிட்டு ஆகணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நீ போய் ஜெயிக்கணும், ரயில்வேல வேலை வாங்கணும், எஸ்எஸ்சில வேலை வாங்கணும், பேங்க்ல வேலை வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எழுதாம அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள சொல்ல தெரியணும். அப்படி சொன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, டைம், நேரம். உங்க நேரம் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேகமா எழுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பராம எழுதுனீங்கன்னா டைமா தான் பேரு, நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. அப்ப வேகம் வேணும்னு சொன்னா எழுதி பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு செய்யற மாதிரி நீங்க கான்செப்ட் படிச்சிட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும். Fourth sum, the price of 12 chair 8 tables equal to 676. என்ன கொடுத்தாங்க, 12 சேரும் 8 டேபிள் ரெண்டும் சேர்த்து 676 ரூபா. வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 21 chairs 14 tables? அவங்க கேட்கறது என்னாக்க 21 சேரும் 14 tables எவ்வளவு ரூபான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சரு, இதுக்கு ஒரு அமௌண்ட்டா, இது அமௌண்ட்டா, இதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கேனாட் பி டிட்டர்மைன் அப்படின்னா. கேனாட் பி டிட்டர்மைன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கணக்கை செய்ய முடியல அப்படின்னா அது கேனாட் பி டிட்டர்மைன், அதாவது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, சப்போஸ் நீங்க மேத்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம், இல்லை மேத்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுங்க அப்படின்னா, x plus y equal to 7, 2x minus 3y equal to 14 வச்சுங்களேன். இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவேஷன் வந்தால் தான் கணக்கை செய்ய முடியும். நம்மளுக்கு எக்ஸாம்ல 10th சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு வேரியபிள் வந்தா, ரெண்டு ஈக்குவேஷன் வந்தா தான் நம்ம கணக்கை செய்ய முடியும். அப்போ நாம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, ஓகோ அப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க,
இன்னொரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வேணும், அதனால இந்த கணக்கு cannot be determined அப்படின்னு போட்டு போயிடாங்க. கண்டிப்பா போடுவாங்க. அப்படி போட்டா தப்பு. இந்த கணக்கை செய்ய முடியும். புரியுங்களா? இந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. 2 வேரியபிள் தான் 2 ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்க கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி நினைச்சீங்கன்னாக்க cannot be determined ஆன்சர் போடுவீங்க, அது தப்பு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம எய்மோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்கணும், இதுக்கு கம்பேர் பண்ணணும். இதை இங்கே 7ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 7ஆல் டிவைட் பண்ணலாம், இது ஒரு நம்பர். அப்போ இது எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறோம். எஸ், இதை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணால், இது 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 4 12, 3 சேர்ஸ். இது 4ஆல் டிவைட் பண்ணால் 2 டேபிள்ஸ். இது 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4s are 4, ரிமைனிங் 2, 3 24, 4 தானே, 3 பேரும் 6 24, 6 ஏன்னா 4 3 நினச்சிட்டேன், 4 1 4s are 4, ரிமைனிங் 2, 6 4s are 24, ரிமைனிங் 3, அப்போ 9 4s are 9 36. இப்போ நம்மளுக்கு 3 சேர் பிளஸ் 2 டேபிள் 169 கிடைச்சிருச்சு. இங்கே 21 14 இருக்கு. எதை மல்டிபிள் வரும் அப்படின்னா, இங்கே என்ன செய்யலாம், 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 7ஆல் பண்ணுறா 7 3 21, 7 2 14, 7ஆல் மல்டிபிள் 169 into 7, 9 63, 6, 7 42, 42 48, மிச்சம் 4, 1 7, 7 4 11. அப்புறம் ஆன்சர் என்னாங்க, 1183 ஆன்சர். ஸோ இந்த கணக்கு செய்யலாம். அதனால இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கேட்டாங்கனாக்க செய்ய முடியாதுன்னு போடுறாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி கணக்கு செய்யலாம். அதனால இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி cannot be determined போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செய்ய தெரியல. இந்த மாதிரி இந்த கொஷினை, a man sold his 2 houses 25 lakh each, 25 லட்ச ரூபாய்க்கு விற்கிறார். on one he gained 10%, on other he lost 10%. the average gain or loss அப்படி கேட்குறாங்க. இதுக்கு நார்மலா என்ன செய்வாங்க அப்படின்னா, ரெண்டு செல்லிங் பிரைஸ் என்ன, இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 25 lakhs plus 25 lakhs வந்து 50 lakhs. அப்போ காஸ்ட் பேஸ் கண்டுபிடிப்பாங்க. அப்போ 10% கெயின்னால 110%க்கு 25 லட்சம் ரூபாய் அப்படின்னா 100%க்கு பார்த்தா ஒரு காஸ்ட் பேஸ் கிடைக்கும், ஒரு காஸ்ட் பிரைஸ் 1 கிடைக்கும். காஸ்ட் பிரைஸ் 2 வந்து 25 lakhs, 10% லாஸ்னா 100ல 10 லாஸ்னா 90%, 90% 25 lakhsனா 100%. அப்போ இதுக்கு CP1 CP2, இப்போ ரெண்டையும் ஓவரால் CP வந்து ரெண்டையும் CP1ஐயும் CP2ஐயும் ஆட் பண்ணணும். அப்புறம் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி லாஸா நட்டமான்னு பார்க்கணும், லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதனால இப்படி செய்யாதீங்க. இந்த கணக்கு பத்தில 1 செகண்ட் தான். ஆல்வேஸ் லாஸ். சேம் அமௌண்ட்டுக்கு வித்துட்டீங்க அப்படின்னா, 2 பேரும் சேம் அமௌண்ட்டுக்கு வித்துட்டு ஒன்று வந்து ஒன்று ப்ராஃபிட்டு ஒன்று லாஸ்ன்னு கொடுத்தாங்கனாக்க எப்பயுமே அதோட டிரான்சாக்ஷன் லாஸ் தான். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா, இங்கே அது 10 கொடுத்துருக்காங்களா, இங்கே 10 கொடுத்துருக்காங்களா, 10 × 10/100%. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 1 × 1 1, 1/1 1. அப்போ 1% லாஸ். இவ்வளவுதான் போடணும். இப்படி போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா மாத்திக்கங்க. நண்பர்களே, நான் எதுக்கு இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் எப்படியாச்சும் எழுதுறீங்க, நம்மளுக்கு சொல்யூஷன்லாம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எழுதி எக்ஸாமுக்கு போயிருங்க, அங்கே போய் டைம் பத்த மாட்டேது. அதனால
எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை வேறு மாதிரி செய்யணுமா இல்லை ஒரு சஜஷன் கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னமும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு உற்சாகம் உண்டு வரும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுறாரு அப்படின்னு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும். அதனால் உதவினது என்னது, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற மாதிரி அடுத்தவங்க படித்து வேலைக்கு வரட்டும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.